God for giving us this opportunity to gather here. இந்த நாளிலே நாம் கூடும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்ததுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I wanted to start with John chapter 10 verse 11. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்க விரும்புகிறேன். But because of all that we've been hearing now, I wanted to start with verse 10. ஆனால் கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே 10ஆம் வசனத்திலிருந்து நான் இதை தொடங்க விரும்புகிறேன். The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். So that is, the theme of what we've been hearing. The Lord wants us to give an abundant life. அதுதான் நாம் கேட்கிற காரியத்தின் கருப்பொருளாய் இருக்கிறது. தேவன் அவருடைய பரிபூரண ஜீவனை நமக்கு தர விரும்புகிறார். So the next verse it says, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. அடுத்த வசனம் சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். Jesus Christ is the good shepherd. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். And he lays down his life for the sheep. அவர் தன்னுடைய ஆடுகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். But there is an important condition we read. ஆனால் அதிலே முக்கியமான ஒரு நிபந்தனையை நாம் வாசிக்கிறோம். Verse 14 and 15. 14-15ஆம் வசனம். I am the good shepherd and I know my own sheep and my own sheep know me. நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். So we can read these two verses together. Once again I'll read. I am the good shepherd and I know my own, I've added this, sheep. My own sheep know me, even as the Father knows me, and I know the Father, and I lay down my life for the sheep. இந்த வசனத்தை 14-15ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய ஆடுகளை அறிந்தும் என்னுடையவைகளால் என்னுடைய ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். So we can see here that the shepherd knows his sheep and his sheep know him. இங்க நாம் வாசிக்கிறோம், மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை அறிந்திருக்கிறான், அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. Just like how the Father knows the Son and the Lord Jesus Christ, and the Son, the Lord Jesus Christ, knows the Father. எப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாரோ அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறது போல. So here it is not talking about Jesus Christ dying for the sins of the world. இங்கு இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காய் மரிப்பதை பற்றி சொல்லப்படவில்லை. God so loved the world that he sent his son to die for the world. ஆண்டவர் இந்த உலகை இவ்வளவாய் நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். But here it is talking about the sheep who know him, like how he knows the Father and the Father knows him. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறாரோ, எப்படி பிதா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாரோ அதே போல தன்னுடைய ஆடுகள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். So it is only for these people that abundant life is promised. இப்படிப்பட்டவர்களுக்கே இந்த பரிபூரண ஜீவன் அளிக்கப்படுகிறது. So who are these sheep who know God as their loving heavenly Father? இந்த தேவனை பிதாவை அன்புள்ள பிதாவாய் அறிந்திருக்கிற இந்த ஆடுகள் யார்? The answer is not very complicated. இதனுடைய பதில் மிகவும் கடினமான ஒரு காரியம் அல்ல. They are the people who are genuinely born again. அவர்கள் உண்மையாய் மறுபடியும் பிறந்தவர்கள். They are the ones who have the initial experience of salvation. அவர்கள் அந்த ஆரம்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். The Holy Spirit has been working in their lives. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Convicting that they are sinners. அவர்கள் பாவிகள் என்று அவர்களை உணர்த்துகிறார். And that they should repent and turn to God. அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். The Holy Spirit works through the word of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்கிறார். Makes their dead spirits to come to life. அவர்களுடைய மரித்த ஆவிக்கு ஜீவனிலே கொண்டு வருகிறார்.
by the word of God தேவனுடைய வார்த்தையினாலே and makes them accept Jesus as their Savior and Lord. அவர்களை இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க அவர் உதவி செய்கிறார். They will not want to do anything which is displeasing to the Lord, anything which they know is wrong, which the Lord doesn't like. அவர்கள் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு காரியம், ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் விரும்ப மாட்டார்கள். And they will have a hunger and thirst for the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கான ஒரு பசியும் தாகமுடையவர்களாய் இருப்பார்கள். They are the newborn babes crying for the pure milk of the word. அவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பார்கள். These are the sheep for which the shepherd will take ownership and he will lay down his life for the sheep. இப்படிப்பட்ட ஆடுகளுக்காய் அவர் அந்த மேய்ப்பன் உரிமை கொண்டாடுகிறார், அந்த ஆடுகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். In the church we are concerned about the lambs also. ஆனால் சபையிலே ஆட்டுக்குட்டிகளை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம். Not just the sheep. ஆடுகள் மாத்திரமல்ல, The lambs are the children of the sheep. அந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த ஆடுகளுடைய குட்டிகளாய் இருக்கிறது. The Lord Jesus Christ told the apostle Peter that he is also a shepherd. அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே ஆண்டவர் நீ இதையும் மேய்க்க வேண்டும் என்று சொன்னார். The Lord Jesus Christ appointed Peter as a shepherd. பேதுருவை அப்போஸ்தலனாகிய பேதுருவை மேய்ப்பனாய் அவர் நியமித்தார். And then he told him, look after my sheep and my lambs. அதற்கு பிறகு அவனிடத்திலே சொன்னார், நீ என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்று. That's what we read in John 21. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். He said that tend my lambs in verse 15. 15ஆம் வசனத்திலே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Then he told shepherd my sheep in verse 16. 16ஆம் வசனத்திலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Again tend my sheep. திரும்ப என் ஆடுகளை மேய்ப்பாயாக. So we teach the sheep and the lambs the ways of God. நாம் ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் தேவனுடைய வழிகளை நாம் போதிக்கிறோம். We want to teach the sheep and the lambs. ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் போதிக்க விரும்புகிறோம். They will not get drawn into the wolves territory. அவர்கள் ஓநாய்களுடைய எல்லைக்குள் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. If they stray into the wolves territory, we go in after them and try our best to rescue even from the wolves mouths. ஒருவேளை அவர்கள் அந்த ஓநாய்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டாலும் எப்படியாவது நம்மளால் முடிந்த காரியத்தை செய்து அந்த ஓநாயுடைய வாயிலிருந்து அவர்களை பிடுங்க முயற்சிக்கிறோம். We also want to be careful to spot the wolves coming in. அதே போல உள்ளே வருகிற ஓநாய்களையும் நாம் குறித்து கவனமாக இருக்க விரும்புகிறோம். They may be coming in sheep's clothing. ஒருவேளை ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்களாக இருக்கலாம். Or they may be just attacking like wolves. அல்லது எதிரடியாய் அவர்கள் ஆடுகளை எதிர்க்கிற சண்டையிடுகிற ஓநாய்களாக இருக்கலாம். And if it need be, we will lay down our life for the sheep and the lambs. தேவைப்பட்டால் ஆடுகளுக்காகவும் ஆட்டுக்குட்டிகளுக்காகவும் எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க விரும்புகிறோம். I have always been challenged by what the little shepherd boy David did. சிறு பையனாகிய தாவீது செய்த காரியத்தை குறித்து நான் சவாலிடப்படுகிறேன். Maybe he was only 15 years old. தாவீது 15 வயது உடையவனாய் இருந்திருக்கலாம். 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் verse 34 to 37. 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை. But David said to Saul, your servant was tending his father's sheep when a lion or a bear came and took a lamb from the flock. I went out after him and attacked him and rescued it from his mouth. When he rose up against me, I seized him by his beard and struck him and killed him. 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். I don't know, in Tamil, in English it says a lamb, took a lamb from the flock. ஆங்கிலத்திலே ஆட்டுக்குட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. In Tamil it's written about a sheep. ஆனால் தமிழிலே ஒரு ஆடு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
But anyway, here, children, I always love to tell this story to my children. நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல நான் விரும்புவேன். Like how David was, playing the guitar and praising God, looking after the sheep. எப்படி தாவீது தன்னுடைய கிட்டாரை கிண்ணறத்தை வாசித்துக் கொண்டு ஆடுகளை அவன் மேய்த்து பராமரித்துக் கொண்டிருக்கிறான். There this lion comes. திடீரென்று இந்த சிங்கம் வருகிறது. It takes off a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொள்கிறது. Just picture, him running with the club in his hand, catching it and rescuing it. யோசித்து பாருங்கள், ஒரு தடி எடுத்துக்கொண்டு அந்த சிங்கத்தை துரத்தி போய் அதை அடித்து கொண்டு போடுவது என்பது. So verse 36, your servant has killed both the lion and the bear, and this uncircumcised Philistine will be like one of them, since he has taunted the armies of the living God. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். And David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine. And Saul said to David, go and may the Lord be with you. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். This is the picture I have in my mind. என்னுடைய மனதிலே இந்த படத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். The devil will be like a prowling lion, he will grab some lamb. சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல் சில ஆட்டுக்குட்டிகளை பிடித்துக் கொண்டு போக முடியும். I will be like David, I'll go after the lion and get the lamb out of it. ஆனால் நான் அந்த தாவீதை போல அந்த சிங்கத்துக்கு பின்பாக போய் அதனுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை நான் பிடுங்க எடுப்பேன். In all these 30 years, some we've been able to rescue, some we have not been able to rescue. இந்த 30 வருடங்களிலே நாம் சொல்ல முடியும், சிலரை காப்பாற்ற மீட்க முடிந்தது, சிலரை மீட்க முடியவில்லை. When children come of age, their hormones start functioning and there are changes in their body. சிறு பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது அவருடைய சரீரத்திலே ஹார்மோன்கள் பல சரீர மாற்றங்கள் ஏற்படுகிறது. Along with those, the emotions are also being stirred. அதோடு கூட கூட அவர்களுடைய உணர்ச்சிகளும் அது எழுப்பப்படுகிறது. I describe it like this. நான் இப்படியாய் அதை விவரிக்கிறேன். கிளுகிளு in your chest. நம்முடைய இருதயத்திலே ஒரு கிறுகிழுப்பு. When you're attracted with someone, that's the kind of a feeling you get. யாரோ ஒருவராலே நீங்கள் ஈர்க்கப்படும் பொழுது அப்படித்தான் நம்முடைய இருதயத்திலே ஒரு ஏற்படுகிறது. These feelings must be put in the freezer immediately. இப்படிப்பட்ட இந்த உணர்ச்சிகள் உடனடியாக ஃப்ரீசரிலே குளிர்சாதன பெட்டியிலே அது வைக்கப்பட வேண்டும். So that you don't go any further. அதை தாண்டி எல்லை மீறி நீங்கள் போக மாட்டீர்கள். Same feelings you get when you see some pornographic pictures. அதே போல ஆபாசமான படங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்படுகிறது. Put that in the freezer. அதை உங்கள் ஃப்ரீசரிலே வைத்து விடுங்கள். Otherwise you will sin. இல்லை என்றால் நீங்கள் பாவம் செய்து விடுவீர்கள். I have always quoted this. It is from this book Sex, Love and Marriage. இந்த திருமணமும் பால் உணர்வும் என்ற புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை நான் அநேக முறை கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். Song of Solomon, உன்னத பாட்டு, chapter 2 verse 7, 2:7, chapter 3 verse 5, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், chapter 8 verse 4, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். All of them say the same thing in NLT. எல்லா அந்த வசனமும் NLT மொழிபெயர்ப்பிலே ஒரே வார்த்தை சொல்லுகிறது. Don't awaken love before it is time. நேரம் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய நேசத்தை எழுப்பி விடாதே. Let it remain sleeping. அது தூங்கிக் கொண்டு நித்திரை பண்ணட்டும். This is what I mean by saying that put these emotions in the freezer. அதனால் தான் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டியிலே வைத்து விடுங்கள். Until it is time to consider marriage, all these emotions must be kept in the freezer. திருமணம் ஆகும் நேரம் வரை இந்த எல்லா உணர்ச்சிகளும் அந்த ஃப்ரீசரிலே வைக்கப்பட வேண்டும். These emotions are so deceptive. இந்த உணர்ச்சிகள் மிகவும் வஞ்சிக்கக்கூடியது. These emotions cheat you and make you sin. இந்த உணர்ச்சிகள் உங்களை ஏமாற்றி உங்களை பாவம் செய்ய வைக்கிறது. I will tell you how deceptive they are. நான் எவ்வளவு இவைகள் வஞ்சனை உள்ளது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். There are boys and girls growing in our church. நம்முடைய சபையிலே வளருகிற வாலிப பிள்ளைகளும் வாலிக சகோதரனும் வாலிக சகோதரிகளும் இருக்கிறார்கள். They are drawn to each other because of hormones. அவர்களுடைய ஹார்மோன் மாற்றத்தினாலே ஒருவரின் மேல் ஒருவர் ஈர்க்கப்படுகிறார்கள்.
So some boy in our church may send a message, it's a message of lust actually, I love you. சில நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு வாலிபன் இன்னொரு வாலிப பெண்ணுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற ஒரு இச்சையான ஒரு காரியம்தான் அது. அந்த செய்தியை குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். I never expected that to happen in our church, but it has happened. நம்முடைய சபையிலே அப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அது நடந்திருக்கிறது. The other thing also I didn't expect that, boys and girls within our church will encourage, oh, this girl, that message has come to you, please see, and you please see, you accept like that. There are boys and girls also who work like that. நம்முடைய சபையிலே இருக்கிற வாலிப பெண்களும் வாலிப சகோதரர்களும் ஒருவரையொரு இந்த காரியத்திலே உற்சாகப்படுத்தி இது உனக்கு வந்திருக்கிறது, இது உனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த உற்சாகப்படுத்துவார் என்பதையும் நம்முடைய சபையிலே நான் வாலிபர்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. Kindling all these, emotions. இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டி விடுவது. So, this used to happen in offices. இது அலுவலகங்களே நடப்பது சகஜமான ஒரு காரியம். Place of work, neighborhoods, among relatives, unconverted relatives, all these things used to happen there. இது வேலை ஸ்தலத்திலே அல்லது வீட்டு அருகிலே அல்லது ரட்சிக்கப்படாத புறஜாதி உறவினர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். Okay, so this is the sin of fornication. இது வேசித்தனத்தின் பாவம். I didn't know, this was a sin when I was not born again. நான் மறுபடியும் பிறக்காத பொழுது இது பாவம் என்பதை நான் அறியவில்லை. After many years, I came to know from 1 Corinthians chapter 6 that there is a difference between fornication and adultery. அநேக வருடங்கள் கழித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். Yeah, because adultery is unfaithfulness outside marriage. விபச்சாரம் என்பது திருமண உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் திருமணத்திற்கு வெளியிலே உறவு வைத்துக் கொள்வது. But when you are not married, you are wanting to enjoy all these pleasures, that is fornication. நீங்கள் திருமணம் ஆகாத பொழுது இப்படிப்பட்ட இன்பங்களை அனுபவிக்க விரும்புவது வேசித்தனம். So that is why I want to teach that fornication is a sin. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வேசித்தனம் என்பது ஒரு பாவம். Because I was convicted like that, அப்படி நான் உணர்த்தப்பட்டதினாலே I used to tell my children when they were 6 years old, என்னுடைய பிள்ளைகள் 6 வயதாக இருக்கும்போது நான் அவர்களிடத்திலே சொல்வதுண்டு, having boyfriends or girlfriends is a sin of fornication. நான் சொல்வேன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைத்துக் கொள்வது வேசித்தனத்தின் பாவம். Brother Victor used to speak like this. சகோதரர் விக்டர் இப்படியாய் அவர் சொல்லுவார். There are boys and girls in our churches. நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பெண்கள் வாலிப சகோதரர்கள். At that time, I was not taking it very seriously. அந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் நான் மிக கவனமாய் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை. But once it happened here, you have to take it seriously. அது இங்கு நடக்கும் பொழுது அதை நான் சீரியஸா எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. So they sow the seed of lust. அந்த இச்சை என்கிற விதையை விதைக்கிறார்கள். காதல் என்ற அந்த விதையை விதைக்கிறார்கள். So that's a word which he used. அவர் பயன்படுத்தின வார்த்தை அது. This is the seed of lust which is sown. இந்த இச்சை என்கிற அந்த காதல் என்கிற விதை விதைக்கப்படுகிறது. Saying that it is, sacred love. அது புனிதமான ஒரு காதல் என்று சொல்லப்படுகிறது. And they pour the water of lust. அதன் மேல் இச்சை என்கிற காதல் என்கிற அந்த தண்ணீரை ஊற்றுகிறார்கள். And they make this, plant of lust to grow. இந்த காதல் என்கிற இந்த செடியை வளர்க்கிறார்கள். And they want to preserve it until the day of marriage. அந்த திருமணம் என்கிற உறவு வரை அதை பாதுகாக்க விரும்புகிறார்கள். So what is the solution? What Brother Victor told? சகோதரர் விக்டர் சொன்ன தீர்வு என்ன அதற்கு? This plant of lust must be taken up from the root and destroyed. இந்த காதல் என்கிற இந்த செடி வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். And destroyed. அது அழிக்கப்பட வேண்டும். See, this is what normally it happens outside, but since it happened here, I wanted to give this warning. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியிலே நடப்பது சகஜமானால் சபையிலே இங்கு நடப்பதினாலே இந்த எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். So what is the treatment? How do you handle this? இதுக்கு எந்த சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும், எப்படி இதை கையாள வேண்டும்? Radical repentance from these sins. இந்த பாவங்களிலிருந்து ஒரு தீவிரமான மனம் திரும்புதல். Turning to God for the power of the Holy Spirit. தேவனிடத்திலே பரிசுத்த ஆவிக்கென்று திரும்புவது. And to fill the mind with things of God. தேவனுடைய காரியங்களினாலே மனதை நிரப்புவது. And
maybe there are so many essential things for the survival on this earth. We have to, get that also done. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அடிப்படையாய் அத்தியாவசியமான சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். But our interest must be to seek the kingdom of first and his righteousness. ஆனால் நம்முடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதாக இருக்க வேண்டும். See, there are so many things which are at work, so that this attraction among the sexes, they are sort of encouraged and kindled. இந்த உணர்ச்சிகள், இந்த ஈர்ப்பு, அது நம்முடைய வாழ்க்கையிலே அது தூண்டி எழுப்பப்படுவதற்கு அநேக காரியங்களை சேர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Many situations in the church, neighborhood, schools, colleges, place of work, social media, you look at them, you can see how these forces they work. இந்த அது சபையாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், சோஷியல் மீடியா, இவை எல்லாமே இதை எப்படி ஊக்குவித்து இந்த காரியங்களை தூண்டி விடுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். So we must be soaked in the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஊறி போய் இருக்க வேண்டும். And the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். Our mind must be tuned to the principles of God. தேவனுடைய கோட்பாடுகளுக்கென்று நம்முடைய மனது அதன் அடிப்படையிலே அது சித்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். See, we must arm ourselves with a mind which is like a wall, not a door. ஒரு சுவரை போல நம்முடைய மனதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு கதவை போல அல்ல. This is applicable both for boys and for girls. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். It's even though Song of Solomon chapter 8 talks about a sister whose door, ஒரு சகோதரி அவர் கதவா இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டாலும் கூட உன்னத பாட்டிலே, but I believe a man also has to be a door. Has to be a wall. ஆனால் ஒரு மனிதனும் ஒரு ஆண் மகனும் அவனும் ஒரு சுவரை போல இருக்க வேண்டும். So I wanted to just look at this list in Isaiah chapter 3 verse 16. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த பட்டியலை நான் பார்க்க விரும்புகிறேன். Isaiah 3:16, it says, "Moreover the Lord said, because the daughters of Zion are proud and walk with held head high and seductive eyes, and go along with mincing steps and tinkle the bangles on their feet." பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். See, this verse, you can say daughters of Zion, you can also say sons of Zion. இந்த சீயோனின் குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் சீயோனின் குமாரர்களுக்கும் பொருந்தும். Yeah, for me, at my age also it's applicable. என்னுடைய வயதுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். So there is a pride. ஒரு பெருமை, ஒரு அகந்தை காணப்படுகிறது. And your walk shows the pride. அந்த நாம் நடக்கிற நடை நம்முடைய அந்த பெருமை அகந்தையை காண்பிக்கிறது. Head held high. நம்முடைய கழுத்தை நெரித்து நடப்பது. Brother Zach, in Through the Bible, he will say, you preachers be very careful. சகோதரர் ஜாக் அவர்கள் Through the Bible சொல்வது, பிரசங்கிக்கிற நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். There will be women walking up to you. சில பெண்கள் உங்களிடத்தில் நடந்து வருவார்கள். They'll toss their hair like that. தன்னுடைய முடியை இப்படி தூக்கி அவள் அசைத்து காண்பிப்பார்கள். They'll roll their eyes. தங்களுடைய கண்களை மருட்டி பார்ப்பார்கள். And they want to come and speak to you. உங்களிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். Be very careful, keep them away. இப்படிப்பட்டவர்களை தூரமாய் வைத்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். Be a wall, don't be a door. ஒரு சுவராயிருங்கள், ஒரு கதவாயிராதிருங்கள். Don't get taken up. Oh, this woman wants to talk to me. Please don't think like that. இந்த பெண் என்னிடத்தில் பேச விரும்புகிறாளோ என்று அதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் தூரமாய் வைத்திருங்கள். What is applicable for me at this age is applicable for all of you. என்னுடைய இந்த வயதிலே எனக்கு பொருந்தக்கூடிய எல்லாமே இங்க இருக்கிற அனைவருக்கும் பொருந்தும். Be very careful the way you walk, the way you look. நீங்கள் மிக ஜாக்கிரதையாயிருங்கள், நீங்கள் நடக்கிற விதத்தை குறித்து, பார்க்கிற விதத்தை குறித்து. And go along with mincing steps and tinkle the bangles on their feet. ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். So here it is talking about, people wearing some ornament which is making them noticeable. இங்கு காண்பிக்கிற இந்த வசனம் சொல்கிறபடி காலிலே அவர்கள் நடக்கும் பொழுது மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில சத்தங்களை எழுப்பக்கூடிய
ஆபரணங்களை அணிந்து கொள்வது. So be very careful, whether there is a sound or not, you should be able to discern that I'm getting attracted or somebody is trying to attract. ஓசை இருக்கிறதோ அங்கு சத்தம் இருக்கிறதோ இல்லையோ மற்றவர் என்னை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நான் கவனித்து அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். Or I am trying to attract. அல்லது நான் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்று. Maybe so many things you do ignorantly. நீங்கள் அறியாமையில் அநேக காரியங்களை செய்ய முடியும். You are not aware of the fact that you are provoking men. நீங்கள் மற்ற ஆண்களை தூண்டி விடுகிறீர்கள் என்பதை அறியாதவர்களா இதை செய்ய முடியும். Even the men may not be aware that they are trying to attract the women. அதே போல ஆண்களும் மற்றவர்களை அவர்கள் பெண்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள் என்பதை அறியாமல் அந்த காரியங்களை செய்ய முடியும். So I just wanted to go through this list. அதனால் இந்த பட்டியலில் இருக்கிற காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். Verse 18. 18ஆம் வசனம். From the middle of that, அதனுடைய நடு வசனத்திலிருந்து it says their anklets, அவர்களுடைய சிலம்புகள், headbands, சுட்டிகள், crescent ornaments, பிறை சந்தாக்களை, dangling earrings, ஆரங்கள். So here this in English the word used is dangling earrings. இங்கு சத்தம் இடுகிற dangling means ஆடுகிற அந்த காதணிகள். See, you don't know that how the eyes of the man will respond. You don't know. ஒரு ஆணுடைய கண் எப்படி அதை நோக்கும் என்பதை நீங்கள் அறியவில்லை. Then it talks about dangling earrings, bracelets, அஸ்த கடங்கள், veils, தலைமுக்காடுகள், headdresses, சீர பூஷணங்கள், ankle chains, பாத சரங்கங்கள், sashes, மார்க்கச்சைகள், perfume boxes, சுகந்த பரணிகள், amulets, தாய்த்துகள், finger rings, மோதிரங்கள், nose rings, மூக்குத்திகள். I am reading all this because even men also are doing these things nowadays. நான் ஏன் இதை வாசிக்கிறேன் என்றால் இந்த நாட்களிலே ஆண்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள், அணிந்து கொள்கிறார்கள். Festal robes, வினோத வஸ்திரங்கள். I mean, just look at that. In English it just says festal robes. In Tamil the word is வினோத வஸ்திரங்கள். I mean, you are not wearing something normal. You are wearing something special. நீங்கள் சாதாரண ஒரு ஆடை அணிவதில்லை, விசேஷித்த வினோதமான ஆடை அணிகிறீர்கள். That's the word. So when you are a child of God, you call Jesus Christ your sister, make sure you dress the way these things will not apply to you. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சகோதரியாக இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்கள் ஈர்க்கக்கூடியதை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Some people in the world, they wear all these things. உலகத்தில் இருக்கிற சிலர் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஆபரணங்களாய் அணிந்து கொள்கிறார்கள். They wear those kind of dresses. அவர்கள் அப்படிப்பட்ட வினோத வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறார்கள். Doesn't mean that you have to wear here. அதனுடைய அர்த்தம் நாமும் இங்கு அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் அணிய வேண்டும் என்பதல்ல. Not only here, even anywhere. இங்கு மாத்திரமல்ல, எங்குமே அப்படிப்பட்ட வினோத வஸ்திரங்கள் அணிகிறவர்களா இருக்கக்கூடாது. Yeah, so many things, the way you dress. Ask the Lord, am I, in any way provoking the others? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் ஆடை அருகின விதம் மற்றவர்களை தூண்டக்கூடியதா இருக்கிறதா என்று தேவனிடத்தில் கேளுங்கள். So after verse 22, festal robes, then outer tunics, சால்வைகள், cloaks, போர்வைகள், money purses, குப்பிகள், hand mirrors, கண்ணாடிகள், undergarments, சல்லாக்கள், turbans, குல்லாக்களையும் and veils, துப்பட்டாக்களையும். So be very careful, like the way these things are there. It's to know what is God's mind. இந்த காரியங்கள்லாம் ஏன் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய மனம், தேவன் எப்படி யோசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. I want men and women to behave in such a way that already there is a kilikil. ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்கிற விதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்றால் இதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட கிலுகிலுப்பு இருக்கிறது. We are men and women. There is an attraction. ஆண்களும் பெண்களும் இருப்பதினாலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. Why should you add to that? அதோடு கூட இன்னும் நாம் ஏன் சேர்க்க வேண்டும்? In 2 Kings chapter 9 verse 30, 2 ராஜாக்கள்
9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 30, 2 Kings 9:30. When Jehu came to Jezreel, Jezebel heard of it, and she painted her eyes and adorned her head and looked out the window. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ யெஸ்ரயேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து. So this is, the kind of makeup which the people of the world, value. இந்த இப்படிப்பட்ட மேக்கப்புகளை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இதை மிக பெரிதாய் பார்க்கிறார்கள். So be very careful. மிக ஜாக்கிரதையாக இருங்கள். Even the boys are like that. They want to be very fashionable too. ஆண் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறார்கள். மிக ஃபேஷனாய் உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They don't want a bike which is say 60,000 rupees. They want something like 6 lakhs rupees. ஒரு 60,000 ரூபாய் இருக்கக்கூடிய பைக்கை கேட்க மாட்டார்கள். 6 லட்சம் ரூபாய் இருக்கிற பைக்கை ஓட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And also when boys and girls are there in groups together, ஆண்களும் பெண்களும் குழுக்களாய் அப்படி இணைந்து சேர்ந்து இருக்கும் பொழுது they are all speaking to in that group. அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த குரூப்பிலே பேசிக் கொள்கிறார்கள். But be very careful. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There are individual signals being passed. அங்கு ஒருவருக்கொருவர் செய்கை காட்டி செய்திகளை அனுப்புவார்கள். And talking high sounding philosophies. மிக சத்தமாய் பேசி தங்களை காண்பிப்பார்கள். High sounding philosophies. மிக பெரிய தத்துவங்களை அவர்கள் பேசுவார்கள். But behind all that, is this, how can I attract this person? அதனுடைய நோக்கமெல்லாம் மற்றவர்களை நான் எப்படி என் பக்கம் ஈர்க்க முடியும் என்பதுதான். கடலை போடுறது. That's what brother Victor calls that. சகோதரர் விக்டர் இந்த வார்த்தையை தான் அவன் பயன்படுத்துகிறார், கடலை போடுவது. Be careful that you are not indulging in these things and don't get trapped. மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படிப்பட்ட செய்கைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததிலே சிக்கிக் கொள்ளாதிருங்கள். In some cases boy or girl will tell a very pitiable story and try to get your sympathy. சில சம்பவங்களிலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மிகவும் பரிதாபமான ஒரு கதையை சொல்லி உங்களை சிக்கிக் கொள்வார்கள். Beware of all such tricks to deceive and cheat you. இப்படிப்பட்ட தந்திரங்களிலிருந்து மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு வஞ்சித்து நீங்கள் அதை சிக்கிக் கொள்வீர்கள். Be a wall. நீங்கள் ஒரு சுவராக இருங்கள். When you are considering marriage, நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கும் பொழுது please read the book Sex, Love and Marriage. திருமணமும் பாலுறவும் என்ற புத்தகத்தை தயவு செய்து வாசியுங்கள். When you're coming of age, at that time also please read it. நீங்கள் அந்த வயது வந்து திருமணமாகும் நீங்கள் when you come of age, நீங்கள் அந்த முதிர்ச்சி அடைகிற அந்த வயது வரும்பொழுது அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்கள். But definitely when you're considering marriage, you have to read it slowly, maybe once or twice. ஆனால் கண்டிப்பாய் திருமண ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஒன்றோ இரண்டு முறை அதை பொறுமையாய் வாசியுங்கள். And finding God's will, that book also. தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்ற புத்தகத்தையும் வாசியுங்கள். If you are caught in any affair like this, இப்படிப்பட்ட ஏதாவது உறவிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் right now, இப்பொழுது cut yourself without any mercy. எந்த விதமான இரக்கமும் காண்பிக்காமல் அதை நீங்கள் துண்டித்து விடுங்கள். No pity, no mercy. எந்த விதமான இரக்கமும் எந்த விதமான பரிதாபமும் தேவையில்லை. I have seen Chennai church for more than 30 years. சென்னை சபையை 30 வருடங்களுக்கு அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். It's very difficult to control the hormones once they are stimulated and they are fixed on disobeying God's word. இந்த ஹார்மோன்கள் தூண்டிவிடப்பட்டு அது ஒருமுறை தேவனுடைய சித்தத்திற்கு செய்யாதபடி அது தூண்டிவிடப்பட்டால் அதற்கு பிறகு அதை கீழ்ப்படுத்தி கொண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியம். Impossible. சாத்தியமில்லாத ஒரு காரியம். I mean, maybe the Lord's mercy, but as far as I know, it's not been. தேவனுடைய இரக்கத்தினால் ஒருவேளை நடக்கலாம், ஆனால் நான் பார்த்தவரை அது திரும்ப அதை அடக்கி கொண்டு வருவது முடியாத ஒரு காரியம். The Lord commanded the children of Israel not to marry from the nations around them and not to worship idols. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் கட்டளையிட்ட பொழுது தன்னை சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களோடு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், அவருடைய விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று சொன்னார். The children of Israel did not teach that to their children. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. Now we have been taught to teach our children from a young age not to marry unbelievers. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்ய கூடாது என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். We have learned not to engage in the sins of fornication. இந்த வேசித்தனம் என்ற பாவத்திலே நாம் உடன்பட கூடாது என்று நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Are we taking it seriously? அந்த காரியத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோமா? Because long ago there was one girl who was really born again and very active in VBS and Sunday class and all that.
She ran away with the unbeliever. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையிலே விபிஎஸ் எடுத்த உண்மையாக மறுபடியும் பிறந்த விபிஎஸ் டீச்சராக இருந்த அந்த பெண் ஒரு அவிசுவாசியோடு அவள் திருமணம் செய்து போய்விட்டாள். Running and getting married, I've seen many. ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிற அந்த காரியத்தை பார்க்கிறேன். We could do nothing. நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. There are few cases where we have been able to go right after that lamb and then rescue us. சில நேரங்களிலே போய் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி கொண்டு வர முடிகிறது. But very few. ஆனால் ஒரு சிலரே அந்த மாதிரி காப்பாற்றப்பட முடிகிறது. My advice is for children to concentrate on their studies. என்னுடைய ஆலோசனை எல்லாம் சிறு பிள்ளைகள் உங்களுடைய படிப்பிலே கவனமாயிருங்கள். If you are in the 10th or 12th, please concentrate on that. Don't get distracted. 10வது 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய படிப்பிலே கவனமாயிருங்கள். உங்கள் கவனத்தை சிதற விடாதிருங்கள். Get the questions of the last 10 years if possible with worked out answers. கடந்த 10 வருடத்திற்கான கேள்வித்தாள்களை பார்த்து அதற்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்பதை பயிற்சி எடுங்கள். There are books which are questions and answers. அந்த கேள்வி பதில் என்ற கடந்த 10 ஆண்டுகளுக்கான கேள்வி வினாத்தாள்கள் இருக்கிறது. அதில் பதிலும் இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி வாசி. Make yourself thorough with that. அதிலே நீங்கள் வாசித்து நன்றாக அதிலே அந்த காரியங்களை பின்பற்றுங்கள். Practice taking mock exams in your home. உங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து அந்த மாக் எக்ஸாம் எழுதுவதற்கு முயற்சி செய்து பிரயாசப்படுங்கள். Get used to sitting for 3 hours and writing exams. 3 மணி நேரம் உட்கார்ந்து எக்ஸாம் தேர்வு எழுத கற்றுக்கொள்ளுங்கள். My appeal to parents. என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், please sit with your parents at least until they complete 10th and 12th. உங்களுடைய பிள்ளைகளோடு 10 12ஆம் வகுப்பு முடிகிற வரை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் உட்காருங்கள். Sister Annie used to sit with her sons until they were 5th standard. அவர்கள் சகோதரி ஆனி அவர்கள் பிள்ளைகள் 6வது வயது 6வது படிக்கும் வரை தன்னுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார். Brother Zach sat with them until the school final. ஆனால் சகோதரர் ஜாக் தன்னுடைய பிள்ளைகளோடு 12ஆம் வகுப்பு முடியும் வரை அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அவர்களோடு படிக்கும்போது கூட இருப்பார். All of them are having lot of work, but still they found the time for these things. அவர்கள் எல்லோருக்குமே அதிகமான வேலை இருந்தது. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து செலவழிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். I know of some person who sat with the child up to PhD. எனக்கு தெரியும் ஒருவர் தன்னுடைய மகன் PhD படிக்கும் பொழுது கூட அவரோடு உட்கார்ந்து உதவி செய்தார். What will the mother know? அந்த தாய்க்கு என்ன தெரியும்? Nothing. Just that she is there and the boy knows that there is somebody watching and some encouragement playing like that together. அந்த தாய் கூட உட்கார்ந்து கொண்டிருப்பது ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் அந்த மகனுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். தன்னை ஒருவர் பார்க்கிறார், கவனிக்கிறார் என்ற அந்த உற்சாகத்தை கொடுக்கும்படியாய் அந்த தாய் கூட உட்கார்ந்தார். Sit with your children. உங்களுடைய பிள்ளைகளோடு உட்காருங்கள். It's worth it. அது உண்மையாகவே பிரயோஜனமானது. Don't have to go for work and increase your standard of living. உங்களுடைய அதிகமாய் வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. Sit with your children and let them do well in their school. உங்களுடைய பிள்ளைகளோடு உட்காருங்கள். தங்களுடைய பள்ளி படிப்பை அவர் நன்றாய் படிக்கட்டும். At the same time sit with them for the things of God. அதே நேரத்திலே தேவனுடைய காரியங்களுக்காகவும் அவர்களோடு உட்காருங்கள். Keep praying for them. அவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். That they will be born again and they will be separated from the world. அவர்கள் மறுபடியும் பிறந்து உலகத்திலிருந்து பிரிக்கப்படும்படி. Only then they will know that fornication is sin and they will not get caught in it. அப்பொழுதுதான் வேசித்தனம் என்பது பாவம் என்பது தெரியும். அதிலே அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். We have to teach our sheep and the lambs. நம்முடைய ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. That they will be away from the wolves territory. இந்த ஓநாய்களுடைய எல்லையிலிருந்து அவர்கள் தூர இருக்கும்படி எச்சரிக்க வேண்டியது இருக்கிறது. We have to make sure that our children are born again, baptized in the Holy Spirit. நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று அதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். See, I'm really filled with hope for the church. நம்முடைய சபைக்காய் நான் நம்பிக்கையிலே நிறைந்திருக்கிறேன். Because I was reading one profile of a boy for matrimonial. ஒரு திருமணத்துக்காய் எழுதி கொடுத்த ஒரு வாலிபனுடைய அந்த ப்ரொஃபைலை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். So normally we ask, what is it that you're looking for in the girl? நீ அந்த பெண்ணிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாய் என்ற ஒரு கேள்வியை கேட்போம். So many things they will write. अनेक காரியங்களை எழுதுவார்கள்.
But this boy wrote only one thing. ஆனால் இந்த வாலிபன் இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எழுதினான். I am looking for a girl who will not wear makeup. நான் மேக்கப் போடாத ஒரு பெண்ணை நான் எதிர்பார்க்கிறேன் என்று. May the Lord raise many more radical brothers and sisters like this. நான் ஜெபிப்பதெல்லாம் அப்படிப்பட்ட अनेक வாலிப சகோதரர் சகோதரிகளை தீவிரமானவர்களை தேவன் சபையிலே எழுப்புவாராக. And keep a pure testimony for himself and the church. சபையிலே அவருக்கென்று ஒரு சுத்த சாட்சியை தேவன் ஏற்படுத்துவாராக. Amen. ஆமென்.